ஓம் நமச்சிவாய. நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வம், நீடித்த ஆயுள், நிலையான பணம், பொருள், செல்வாக்கு, அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதை, புகழ், பதவி, தொழில், செல்வச் செழிப்பான வாழ்க்கை, சீரும் சிறப்புடன் வாழ்வதற்கான அனைத்து தகுதிகளையும் எல்லாம் உள்ள ஈசன் எல்லோருக்கும் வழங்கி அருள் புரியணும். ஈசனை பிரார்த்தனை செய்து கொள்வோம். ஓம் நமச்சிவாய. நாம் இன்னைக்கு சொல்லக்கூடிய சந்திராஷ்டம பதிவு அப்படிங்கிறது சந்திர பகவானின் நட்சத்திரமான அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களுக்கு சந்திராஷ்டம காலம் சொல்றோம். அதன்படி கன்னிராசியில் உள்ள சந்திர பகவானின் நட்சத்திரமான அஸ்த நட்சத்திரம் 2/12/2025 நண்பகல் 3:31 PM முதல் இரவு 8:52 PM வரை வரக்கூடிய காலங்கள் அஸ்தம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் சந்திராஷ்டம காலமாக வருது. இரவு 8:52 PM முதல் அன்றைய தினம் நள்ளிரவாக, அதாவது 2/12/2025 நள்ளிரவாக வரக்கூடிய காலமும் 3/12/2025 2:11 AM வரக்கூடிய காலங்கள் அஸ்தம் நட்சத்திரம் 2ஆம் பாதம் சந்திராஷ்டம காலமாக வருது. அந்த 3/12/2025 2:11 AM முதல் அன்றைய தினம் பகல் 7:28 AM வரை வரக்கூடிய காலங்கள் அஸ்தம் நட்சத்திரம் 3ஆம் பாதம் சந்திராஷ்டம காலமாக வருது. 3/12/2025 பகல் 7:28 AM முதல் அன்றைய தினம் நண்பகல் 12:45 PM வரை வரக்கூடிய காலங்கள் அஸ்தம் நட்சத்திரம் 4ஆம் பாதம் சந்திராஷ்டம காலமாக வருது. இந்த சந்திர பகவானின் நட்சத்திரமான அஸ்த நட்சத்திரத்தில் 4 பாதங்கள் எந்த பாதத்தில் நீங்க பிறந்தீர்கள் என்பதை உங்களுடைய ஜாதகங்களை, பிறப்பு ஜாதகங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல தெரியும். அந்த நட்சத்திர பாதங்களுக்கான சந்திராஷ்டம காலங்களை தவிர்த்து மற்ற நேரங்கள்ல நீங்க உங்களுக்கான முக்கிய நல் முடிவுகள் எடுப்பதையும் சுப நிகழ்வுகள் செய்வதையும் தவிர்த்து மற்ற நேரங்கள்ல நீங்க செய்துக்கிறது உங்களுக்கு நல்ல பலன் தரும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவை போடும். ஆகவே அஸ்த நட்சத்திரத்தில் 4 பாதத்தில் பிறந்தவர்கள் உங்களுக்கான சந்திராஷ்டம காலங்களை தவிர்த்து மற்ற நேரங்கள்ல உங்களுடைய நிகழ்வுகளை செய்துக்கோங்க. ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.